தான் முக்கியமாய் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் தயவு செய்து கவனமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, சின்ன குழந்தைகள், அதுவும் விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டாயம் நம்ம நாட்டில் என்ன இல்லை, பாதுகாவல் 100% கிடையாது. அது பெற்றோர் கட்டாயமே நீங்கள் கவனிக்கணும். 100க்கு 100% பெண் பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, பாதுகாவல் கிடையாது. அதனால் தேவையில்லாத இடங்களுக்கு உங்களோட பெண் பிள்ளைகளை என்ன செய்யாங்க, அழைச்சிட்டு போய் அங்கங்கே ஊர் சுத்த போகாதுங்க. லிமிட்டாக இருக்கட்டும், போகணும், எல்லாம் ஒழுங்காக கவனமாக இருக்கணும். அதுபோல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென் ஆமென், சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 10 வயசுக்கு மேலே போகிற பிள்ளைகள், உங்கள் இருதயங்களில் களைகளை சாத்தான் நினைச்சுவான், விதைப்பான். ஒன்று புரிந்து கொள்ளணும், விசுவாசிகளுடைய பிள்ளைகளும் சரி, பையங்களும் சரி, உங்களுக்குள் ஒரு சிந்தை இருக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் கரை படியாதபடி நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இன்னும் புரிந்து கொள்ளணும், நான் என்னுடையவள் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல, நான் யாருக்குரியவன், தேவனுக்குரியவன். அல்லேலூயா. என் சரீரம், என் சரீர அவயவங்கள் எல்லாம் சரியாய் பேணப்பட வேண்டும். ஆமென். ஒரு நாள் இந்த சரீரத்துக்கு என்னுடைய ஆண்டவர் கணக்கு வாசி ஒரு வசனத்தை 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்க. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்யணும், நிற்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்றார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக நிற்கணுமா? அல்லேலூயா. ஜட்ஜ்மென்ட் இருக்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சில தவறுகள் ஒழுங்கினமாய் நடக்கும் போது பூமியில் வைத்து தண்டனைகள் கிடைக்கவில்லை. இன்று பொதுவாக ஆண்டவரை பொறுத்தவரை அப்பப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற, அடிச்சிட்டு இருக்கிறவர் அல்ல. தவறு செய்தால் அநேகருக்கு துணிச்சல் ஏன் வருகிறது என்றால், அநேக பிள்ளைகளுக்கும் சரி, வாலிப பையங்களுக்கும் சரி, துணிச்சலான எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஏன் வருகிறது என்றால், தேவன் உடனடிக்கு உடனே என்ன செய்ய, தண்டிக்கிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவன் உடனுக்கு உடனே என்ன சொல்ற, தண்டிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எச்சரிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவாய் தான். அப்போ நல்ல புரியுது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிப்பதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் சத்தியத்தின் மூலம் நம்மளை என்ன செய்வார், எச்சரிப்பார். இப்போ நாம் பிள்ளைகளும் சரி, பையன் பெரியவங்களும் சரி, சர்ச்சைக்கு நாம் வருகிறோம் என்றாலே நம்மை என்ன செய்ய, சரிப்படுத்தி கொடுத்திருக்கிற வருகிறோம். கையை வைத்தால் நம்ம எதற்காக இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை என்ன அல்ல, நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நமக்கு என்ன இருந்தாலும் என்ன இல்லாமல் இருந்தாலும் இவைகள் ஒன்று நிரந்தரமான பாதுகாவல் கொடுப்பதும் இல்லை, இவைகள் ஒன்று நம்ம நிரந்தரமாக ஒன்று நமக்கு இருப்பதும் இல்லை. அல்லேலூயா. இன்று இருக்கும் நாளை போயிடும், ஆனா எல்லாவற்றை விட்டு ஒரு நாள் எல்லாரும் போயிடும். அல்லேலூயா. ஆனால் இந்த பூலோகத்தை விட்டு கடந்து சென்றாலும் நமக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை நம்முடைய ஆண்டவர் ஆயத்தப்படுத்த, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த ராஜ்யம், ஆமென், தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டது அஸ்திபாரமுள்ள நகரம். ஹல்லேலூயா. தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை, பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பரலோக ராஜ்யத்தை, ஹல்லேலூயா, சுதந்தரிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நம்ம இந்த பூலோகத்தை வைத்து கர்த்தர் நம்ம என்ன செய்ய, தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தகுதிப்படுத்துவதற்காக தான் தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். தகுதிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நேர
தனியாகவே செயல்படுவதல்ல, எல்லாருக்குள்ள வாசமா இருக்கிறார். சபை கூடி வரும்போது கர்த்தரால் நியமிக்கப்படுத்த இவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தரை செலுத்துகிறார். அல்லேலூயா. ஏன்? நம்மை அவர் நேசிக்கிறபடியினால். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதற்காக எது எப்படி வாழணும், எது வாழக்கூடாது, எது செய்யணும். சின்ன நாள் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்ன நினைக்கிறேன். அதாவது நாம் ஒரு நாள் அக்கிரம சிந்தை நிறைந்தவர்கள பாவ எண்ணங்கள் கொண்டவர்களாகத்தான் நாம் இருந்தோம். பல விதமான பாவ சிந்தைகள், பாவ சுபாவங்கள், பாவ நடக்கைகள், பாவ செயல்கள் எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. அந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம நினைச்சதார், நேசித்து நம்ம பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. பிரித்தெடுத்து தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குரிய நபரை மாற்றுவதற்காக கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதனால் உலக பிரகாரமாய் வாழ சம்பாதிக்க, உலக பிரகாரமாய் அனுபவிக்க உலகத்தில் பல வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் உலக பிரகாரமாய் வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மை ரட்சித்த ஆண்டவர் நீ எப்படியோ வாழு என்று சொல்லி விடவில்லை. ஆமென். ஆமென். எப்படியோ நீ வாழ்ந்தாய், இல்லை நான் உனக்கு போதிக்கிற காட்டுகிற வழியில் நீ வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அவர் காட்டும் வழியில் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்து வைத்து நமக்கு அவருடைய வழிகளை குறித்து பேசிக்கொண்டு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், நம்மள்ட்ட அநேக தீய பழக்க வழக்கங்கள், தீய சிந்தைகளை நம்மை விட்டு வெளியே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நான் வெளியே போயிடுச்சு. ஆமென். ஆனால் அதை நமக்குள் இருந்து ஆதிக்கம் செலுத்தி கூட சாத்தான வெளியே போயிட்டான். ஆனா இப்பொழுது அவன் உள்ள இடம் பிடிக்கிறதுக்கு எப்பொழுதுமே உன்னை சுத்தி எழுதிட்டு இருப்பான், நெருக்கி நிற்பான். ஆமென். எபிரேயர்ல 12:1 வாசிக்க பார்ப்போம். எல்லாம் பார்த்தீங்களா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று என்னது? பாரம். இனி ஒன்று பாவம். நெருக்குவது, உள்ளே வர அழுத்துவது, ஓட்டத்தை தடுக்க. வெயிட்டு ஏற ஏற, தலையில் வெயிட்டு ஏற ஏற கால்களின் வேகம் குறையும், இருதயத்து சுமை ஏற ஏற தேவனோடு நெருங்குற அந்த வேகம் குறையும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சுமை தலையில் சுமந்து கொண்டு ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் அவனுடைய வேகத்தை தடுக்க அந்த சுமையை அவனை அழுத்தி கொண்டிருக்கிறது. சுமையை சுமக்க ஆரம்பிக்கும் போது தெம்பாக இருப்பான். அப்படிதானே? கழுத்தால ரொம்ப ஸ்ட்ராங், பரவாயில்ல, நல்லா இருக்கு, நேற்று நல்ல இதாக போயிட்டு அப்படியே ரொம்ப வேகமாக என்ன ஓடுவாங்க சுமையை கொண்டு. ஆனால் நேரங்கள் ஆக ஆக அந்த சுமை இவனுடைய சரீரத்திற்கு எல்லா நரம்புகள் பகுதிகளையும் எலும்புகளையும் என்ன செய்யும்? அழுத்தி வேதனைக்க வைக்கிறது. கால்களுக்கு வேதனை கொடுக்கிறது. போக போக அந்த இவன் ஈஸியாக இருந்த சுமை கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன மாதிரி சுமை ஓவர் கஷ்டம் கடினமாய் மாறிவிடுகிறான். கடைசியாக இதை இறக்கி வைக்கிறது இடத்தை தேடுகிறான். எங்க இறக்குற? ஐயோ முடியலையே, கழுத்து இப்படி இருந்தது, இப்போ இப்படி போயிடுச்சு. அப்போ கழுத்து நல்ல தெம்பாக இருந்து நிமிந்து, அப்படா என்ன பாரு கம்பி மாதிரி போகிறான் பாரு இந்த சுமை எடுத்துட்டு. இப்போ நான் அதே மனுஷன் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா எப்படி வரான்? இப்போ அவனுக்கு முதலாவது அந்த சுமை பெரிதாக தெரியல. இப்போ நான் அந்த அழுத்தம் நிரந்தரமாக அழுத்தினதுன்னா அவன் என்ன செய்யறான்? அந்த அவனுடைய நிலையே மாறுது, முகர்வம் மாறுது, நடை மாறுது, சிந்தை மாறுது, உடல் நிலை மாறுது, எல்லாம் மாறுது. இப்போ அவனுக்கு என்ன செய்யறான்? ஐயோ இதை முன்னோக்கி நான் என்ன செய்ய போக முடியாது, கட்டாயம் ரெஸ்ட் வேணும். எங்கேயாவது இறக்கி வைக்கிற இடம் தேடி, அப்பா ஒன்று இறக்கி வச்சிடப்பா, இறக்கி வச்சு அடுத்த ஏற்றி விடுறதுக்கு ஆளை தேட வேண்டியது, அது வேற. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்கிறது அப்படி கையளவைய தலையில சொல்லும். அல்லேலூயா. அந்த இது இங்க சுமை அழுத்தது என்றால் உலக பிரகாரமான பாரம் தேவ மக்களுக்கு வருகிற சுமை இருதயத்துக்குள் அழுத்துகிறது. எங்க அழுத்தது? உள்ளான நிலையை அழுத்தி கொண்டிருக்கிறது பாரம். ஆமென். பாருங்க, கவலைகள் பாரம். ஆமென்.
நம்முடைய வருமானத்தை குறித்து கவலை இருக்கலாம், அதுவும் நம்முடைய இருதயத்தில் பாரம், அது அழுத்துவ சுமை. பிள்ளைகளை குறித்த பாரம் நமக்கு இருக்கும், அதுவும் நமக்கு என்ன சுமை. ஆமென். அவருடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை எதிர்பார்ப்போம், அது நடக்காதது ஒரு கவலை, சுமை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் அவைகள் அவைகள் நல்லா ஃப்ரீயா இருக்கும் போது ரொம்ப வேகமா போகணும். ஜெப வாழ்க்கை, ஆண்டவரை ஆராதிப்பது, சத்தியத்தை கேட்பதில் இனிமை, வேதத்தை வாசிப்பது, வீட்டில் ஜெபிப்பது எல்லாத்தையும் ரொம்ப உற்சாகமா இருக்கு, வேகமா இருந்தோம். இந்த ஒவ்வொரு சுமைகளாகிய கவலைகள் நம்முடைய இருதயத்தை வந்து அழுத்த அழுத்த நம்முடைய உள்ளான நிறைகிடந்த அந்த வேகம் என்ன செய்யுது? குறையும். அல்லேலூயா. சுபிக்கிற வாஞ்சை குறைஞ்சிருது, வசனத்தை ருசித்து கேட்கிறது குறைஞ்சிருது, ஆராதனை வருகிற இனிமை என்ன செய்யுது? குறைஞ்சிருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவைகள் நம்முடைய வேகத்தை குறைக்கிறது. எதற்கு வேகத்தை குறைக்கிறது என்றால், சுத்தி என்ன நெருக்கி நிக்கி? பாவம். இந்த பாவத்தை உள்ள தள்ளனா உன்னுடைய என்னது? உன்னுடைய சுமையை அழுத்தம் கொடுக்கணும். யாருடைய சதி? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் ஆவிக்குள் நாம் இருந்தோம் என்றால், தேவனோடு ஐக்கியமாய் சரியா அதை தக்க வைத்துக் கொண்டோம் என்றால், எவ்வளவு பெரிய சுமை வந்தாலும் அது நமக்கு என்ன பொருட்டா இருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய உற்சாகத்தை கெடுக்க முதலாவது பாவத்தை கொண்டு அழுத்தி விட்டால், நீ நானும் பாவம் செய்ய மாட்டோம் என்று சாதாரண நல்லா தெரியும். பாவம் தான் தேவனுக்கு விரோதமான பெரிய தவறு. பாவம் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு போகாமல் நம்மை தடுக்க வைப்பது. அல்லேலூயா. பாவம் தான் ஒரு நபரை அக்கினியின் கடலுக்கு கொண்டு தள்ளுவது, பாரம் அல்ல. அல்லேலூயா. பாரம் உன் வேகத்தை தடுக்கும், உற்சாகத்தை தடுக்கும், ஜெப வாழ்க்கையை தடுக்கும், வசனத்தில் உள்ள ஆர்வத்தை தடுக்கும், வேதம் வாசிப்பதை தடுக்கும். அல்லேலூயா. இவனெல்லாம் தடுத்து உன் வேகமும் தாகமும் உற்சாகமும் குறைய வைக்கும்போது நெருக்குவதை என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. அல்லேலூயா. அப்போ நம்ம அதாக நீங்கள் ஒன்றை குறித்து நினைச்சு அதற்கு கவலை, அவர் உங்களை என்ன செய்யற? விசாரிக்கிறவர்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கள் வைத்து. ஆமென். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடும். அல்லேலூயா. நீ கூப்பிடும் வேணும், நான் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரத்தில் சுமை சுமத்தும் போது நம்முடைய பாரத்தை லகுவாக்க ஒருவர் காத்து நிற்கிறார். அவர் தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது சுமை நம்மை அழுத்தாதபடி நாம் அவரை நேசிக்கணும், அவரோடு ஒன்றிக்கணும். சுமை நம்மை அழுத்தி கீழே தள்ளாம ஆவியானவர் அதை என்ன செய்ய? தாங்குகிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நேசித்தால நேச ஆவியானவரே என்று உள்ளத்தை கூப்பிடும் போதே, அல்லேலூயா, உனக்குள் இருக்கிற எல்லா காயமும் ஆறத்தக்கது அவருடைய வல்லமை உனக்குள்ளே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தைரியப்படுத்த அவர் ஒருவர் தான். மனிதர்கள் யாரும் நமக்கு என்ன தைரியப்படுத்த முடியாது. ஆமென். ஏன்னா மனிதர்கள் தான் நம்மளோட சேர்ந்து வேணா கவலைப்படுவாங்க. ஒரு கஷ்டம், உடம்பு பிரச்சனை, அல்லேலூயா, அண்ணா நம்மளோட கூட கவலைப்படும். ஐயோ அப்படியா, சரி கொஞ்சம் கவனமா இருங்க. யார் சொல்றது? மனிதன். ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? கொஞ்சம் கவனமா இரு, தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாத. இப்போதான் நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இந்த பிரச்சனை வந்து ஆள் 3 நாள் செத்து போச்சு, முடிஞ்சா இருந்ததும் போச்சு. அப்போ அந்த சரீர பலவீனங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வாங்க? பின்னாக மன சோர்வடைய பண்ணுகிறவர்கள் தான் மனிதர்கள். எதுவும் சரி, நீங்கள் கொஞ்சம் நல்லா, உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு என்னோட நிறைய காரியங்கள் அனுபவங்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட இடங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ யார் என்ன உங்களுக்கு பேசினாலும், விசுவாசியா இருக்கலாம், குடும்பத்தார் யாராக இருந்தாலும், எதை பேசினாலும் அல்லேலூயா உங்களுக்குள் ஒரு டிஸ்டர்ப் உண்டாகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே? ஒரு சோர்வு உண்டாகிற மாதிரி, ஒரு குழப்பம் உண்டாகிற மாதிரி, இருக்கிற வாஞ்சை கெடுக்கிற மாதிரி,
ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறது மாதிரி, வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லாமல் அப்படி தானே இருக்கும். அப்படி தானே இருக்கும். அப்படியே தான் இருக்கு. ஏன்னா எனக்கு எதிராக அப்படி நிறைய வந்துட்டு இருக்கு, வரும் வந்திருக்கு. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளணும், இது மனித ஆலோசனை நம்மளை என்ன செய்ய தூக்காது, நம்மளை அழுத்தம். சொல்றோம், நீ சரண்டர் ஆக வேண்டிய ஒரு இடம் உண்டு, அருமை ஆண்டவருடைய பாதமிடம். எந்த நேரத்தில் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமையுள்ள ஒரே ஒரு தேவன் ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா. எந்த நேரம் குழப்பத்தை மாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உன் வியாகுலத்தை மாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. பாருங்க, சொல்றாரு ரோமர்ல பவுல், தேவனுடைய ராஜ்யம். ஆமென். இதனால புசிப்பிலும் குடிப்பினாலும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் அல்லேலூயா உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்க குடும்பத்தில் வந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆமென். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அது எதனால் அல்ல, புசிப்பாகிய உலகத்துக்குரிய நன்மைகளாலோ குடிப்பாகிய உலகத்தில் கிடைக்கிற சில காரியங்கள்னாலேயோ பாவங்கள் மற்ற பொருட்கள் பணங்கள்னாலேயோ உண்டாகிறது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அது நீதியும் சமாதானங்களும் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டால் அல்லேலூயா அல்லேலூயா சமாதானம் சந்தோஷம் நீதி மட்டுமல்ல, ஹல்லேலூயா வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷத்தை அனுபவிக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டும்தான் நம்மை சந்தோஷமாய் பாதுகாக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ நான் சொன்னேன், மனிதர்களுடைய நல்ல ஆலோசனையாக தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வேற நம்ம எதிர்த்து நம்மளுக்கு கெடுக்கணும் நல்ல நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனை மத்தியில் அவங்க ஆறுதல் சொல்ல வருவது பார்த்தோன்னா பரிதாபப்படுவாங்க. என்ன செய்வாங்க? அது நம்மளுக்கு கெடுக்கிறதா? ஆனால் பரிதாபம் நம்மளுக்கு கெடுக்கிறதாகிட்ட மாறுது. ஐயோ சொன்னோன்னே உள்ளே இருந்த அந்த எல்லாம் கீழே கலண்டுக்கள் வந்துருச்சு. இருந்த அந்த தைரியம் போயிருந்து பாருங்க. நம்மளை பார்த்து யாராவது நம்ம மேலே ஒரு கரிசனை காட்டுறது மாதிரி 4 வார்த்தை சொல்லி நமக்கு மேலே கண் கலங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி அழுகையின் குரலை போல காட்டி விட்டாலே நம்முடைய போன வேதனையெல்லாம் எங்கே வந்து உள்ளே வந்துடுது. வருதா இல்லையா? உண்மையே இல்லையா? ஏன்னா நான் எத்தனை அனுபவப்பட்டு அடி வாங்கி மூஞ்சல வீங்கில் இருந்துட்டுருக்கு. ஹல்லேலூயா. அப்போ மனித ஆலோசனை, ஆனால் உண்மையிலே அவங்க நமக்கு ஏதோ பரிதபிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க நம்மளை எதிரியாக அல்ல, நம்ம நேசிக்கிறதுனால. அந்த நேசம் நம்ம என்ன செய்கிறது? ஹல்லேலூயா உள்ளான நிலையில் அழுத்தம் கொடுத்து கீழே தள்ளுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் சில காரியங்கள் அவங்க ஆலோசனை ஏதாவது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஹல்லேலூயா. அது சில நேரம் வேதத்துக்கு புறம்பான ஆலோசனையாக இருக்கு. வேதத்துக்கு, ஏன்னா அவர்கள் சார்பில் உள்ள உலக நண்பர்கள் என்றாலே அவர்கள் சார்பில் தான் சொல்லுவாங்க. சொந்த பந்துக்கள் என்றாலே அவர்கள் சார்பில் ஆலோசனை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு எது இல்லை, பிரமாணம் இல்லை. என்ன இல்லை? அவர்களுக்கு பிரமாணம் இல்லை. அவர்கள் உலக எண்ணங்கள், உலக அறிவு, உலக சிந்தைகள், திறன்கள். நமக்கு அவருடைய ஆவிக்குரிய சத்தியமாகிய பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா ஆவியானவர் கொடுக்கிறதான ஆலோசனை நமக்கு வேதத்தின் அடிப்படையில் இருக்கும். ஆமென். அது நம்மளை என்ன செய்யும்? சோர்வடைய விட அது என்ன செய்யும்? எழுந்திருக்க பண்ணு, கைகளை தட்டி கத்திரமையும் நம்மை தூக்கி நிறுத்தும். தேவன் உன்னை முறிந்து போக விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை தூக்கி நிறுத்துகிறதே அவனா இருக்கு. ஹல்லேலூயா. விழுகிற யாவரையும் அவர் என்ன செய்கிறார்? தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார்.
கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்க. எவ்வளவு அருமையான ஆண்டவர். ஆமென். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? அல்லேலூயா. முடியாது என்று விழுகிற யாவரையும் கர்த்தர் நினைச்சிருத்தாங்க வார்த்தை. ஆமென். நம்ம பாவத்தில் விழுந்து தாங்குகிறது, உலகத்தினர் விழுந்து தாங்குகிறது. அல்லேலூயா. ஆனால் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி. அல்லேலூயா. அதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அதை விளக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர் செய்வது. அல்லேலூயா. மனிதர்கள் நம்முடைய சொந்தமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும், நண்பர் இருந்தாலும், உலக தந்தை எல்லாருமே ஆலோசனை எல்லாமே எதற்கு வெளியே தான் இருக்கும்? வேதத்துக்கு வெளியே தான் இருக்கும். அதான் துன்மார்க்கருடைய நாடாமலும் நில்லாமலும். அப்போ துன்மார்க்கர், பாவிகள், பரிகாசக்காரர், அவர்கள் எல்லாருமே யாரு? இயேசு இரத்தத்தால் மீட்கப்படாதவர்கள். அல்லேலூயா. இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம். அல்லேலூயா. மீட்கப்பட்ட நாம் இதற்குள் தான் நிற்க வேண்டும். அதற்கு எதற்கும் யாருடைய எங்குள்ள ஆலோசனை, உலக ஆலோசனை அல்ல. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படை. அப்ப அதற்கு நமக்கு தேவன் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சபையில் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு விஷயத்திற்கு ஒரு முக்கியமான பெரிய முக்கியமான மேட்ரு ஏதோ ஒன்று, நீங்கள் எதுவும் சரி, ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியமான காரியம். அதற்காக கணவன் மனைவியை மட்டும் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலோசனை கணவனுக்கு பிடிக்கும், ஒரு ஆலோசனை கணவன் மனைவிக்கு பிடிக்கும். கருத்து வேறு தான் வரும் இல்லைங்க. அப்போ அவங்க கூட பேச பேச ஒன்றுக்கு ஒன்று இல்லை, நான் சொல்கிறதான் செய்வேன், இல்லை அதுவும் எதப்படி நான் ஒத்துக்கிட மாட்டேன், இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் சம்பவம் நடந்தது. ஆமென். ஆமென். பெரிய பிரச்சனை, சாதா பிரச்சனை இல்லை, நம்ம விசுவாசிகள் தான். அல்லேலூயா. இன்னொன்று புரிந்து கொண்டு, நானும் மனுஷன். ஆமென். சில நேரம் நானும் சுயத்தில் சில சாதா பேசுறதும் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து அமரும் போது, வேதத்தின் அடிப்படையில் நம்ம கலந்துரையாடும் போது நம்ம நல்ல கருத்துக்கள் கிடையாது. பாருங்க, இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி எங்கே போனா? அப்படி ஈசாவுடைய வீட்டுக்கு போனான். அவர்கள் ஒருவனை நீ என்ன செய்ய ராஜாவா அவசியம். போன உடனே அவனுடைய பிள்ளைகள் வராங்க, வாட்ட சாட்டமான உடம்போடு கூட மூத்த மகன் வந்து நிற்கிற ஜம்மன் மிலிட்ரி மேன். உடனே நல்லா புரிந்து கொள்ளுங்க, சாமுவேல் சுயமாய் சிந்திக்கிறார். நல்லா கவனி. பரவாயில்ல, இவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார், இவனா தான் இருக்கும். அவர் யாரு தான் சொல்லுங்க? தீர்க்க தரிசனம். எதற்கு தான் போனாரு? ஆனா இப்ப அவர் சிந்திப்பது தன் சுயமாய் சிந்திக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளும் போது, அல்லேலூயா, இவனா இல்ல, இவனை நான் புறக்கணித்தேன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்க விதமாய் பாரு. ஒரே நபருக்குள்ள ரெண்டு நிலையில் உள்ள எண்ணங்கள் வருது. இது எல்லாரிடத்திலும் உள்ளதான். எவ்வளோ ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்? சில ஆலோசனைகள் வார்த்தைகள் சுயமாகவும் வரும். அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து மீண்டும் மனசு ஜெபித்து கிளியர் பண்ணும்போது தெளிவானதாக மாறிவிட்டு. ஆமென். பாரு, அதான் விஷயம். அப்போ அதுக்கப்புறம் கர்த்தர் அங்கு தாவீதை அந்த அவங்கள புறக்கணிக்கப்பட்டவன் ராஜாவாக வருகிறார். அல்லேலூயா. இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்ட கரைகளை தட்டி கர்த்தர் மையப்படுத்து. அல்லேலூயா. குடும்பத்தாராலும் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. குடும்பத்தாராலும் மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை கர்த்தர் புறக்கணித்தார். ஆமென். அல்லேலூயா. மனிதனால் உன்னை நீ புறக்கணிக்கலாம், சொந்த பந்தம் புறக்கணிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று மறந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம் அதைதான் நினைப்போம், ஐயோ என்னுடைய இந்த விஷயத்தில் மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்களே, மனிதர்கள் என்ன அற்பமா என்றாங்களே, மனிதர்கள் எல்லாம் என்ன மோசமா பேசுறாங்களே, என்ன இகழ்றாங்க நீ நினைக்கலாம். அல்லேலூயா. உனக்காய் கரிசனை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். மனிதன் உன்னை புறக்கணித்தாலும் அல்லேலூயா உன்னை அரவணைக்க கர்த்தர் ஆயத்தம் உள்ள தேவனாக. ஆமென். ஆமென்.
ஹalleluya. Praise the Lord. சரி, அப்ப இந்த காரியங்கள் நமக்கு பிரச்சனை கஷ்டங்கள் வரும்போது மனித ஆலோசனைகள் என்ன நடக்கிறது, நமக்கு அந்த நம்மளை பரிதவிப்பா. பாருங்க, யோபு உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான், ரொம்ப கடைசி கட்டம். ஹalleluya. ஸ்நேகிதன் வந்தவுடன் நல்லா தான் பேசணும். ஆமென். அது அவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்து, அவனை போக போக எப்படி பேசணும், அவனை குற்றப்படுத்தி பேசணும். பார்த்தீங்களா? அப்ப மனிதன் அப்படிதான். ஹalleluya. ஆனா தேவன் யோபுவை கடந்து வருகிறார். கைகளை தட்டி தேவன் யோபுவை கடந்து வருகிறார். ஹalleluya. கடைசியில் யோபு தன் ஸ்நேகிதனுக்கு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள மாறி போச்சு. பார்த்தீங்களா? தேவன் அப்படி செய்வார். ஹalleluya. மனுஷன் எப்படி செய்வார்? கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். அதனால் மனிதன் எவ்வளவு நம்ம நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மை பெற்று வளர்த்தவர்களாகவும் இருக்கலாம். ஹalleluya. நம்முடைய பெற்றோராகவும் இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். ஹalleluya. எல்லாருடைய அன்பா இருந்தாலும் எல்லா ஆலோசனையும் நம்மை தூக்கி நிறுத்தாது. ஆமென். எல்லா ஆலோசனையும் தேவ சித்தமா இருக்காது. ஆமென். தேவ சித்தம் பரிசுத்த ஆவியானவரால் வேதத்தில் தேட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் வேதத்தில் தேட வேண்டும். ஹalleluya. அது நம்ம கவனம். ஆமென். என்ன வருகிறது, நாம் சில காரியங்கள் சாய்ந்து விடுகிறோம். அழுத்தம் அதிகரிக்கும் போது, ஹalleluya, வேகம் குறையும் போது, ஜெப வாழ்க்கை குறையும் போது, தேவனை கொண்டிருந்த தாகம் குறையும் போது, ஆலயத்தினை வேந்திருக்கிற வாஞ்சை குறையும் போது, ஹalleluya, சத்துரு மெதுவா பழைய காரியங்களை என்ன செய்வான், உள்ள கொண்டு முடியும். சொல்ல புரியுதா? புரியுதா இல்லையா? எண்ணத்தை கொண்டு வருவான். அதாவது இச்சையானது என்ன செய்யுது, கர்ப்பம் தரித்து உள்ள செயல்படும். எண்ணத்தை கொடுப்பான், ஆசை கொடுப்பான், உள்ள கொடுத்து உள்ள அந்த சிந்தை என்ன செய்யும், வளரும் வளரும். ஒரு நாள் அது பாவம் செய்ய வைக்கும். இன்றைய சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையனுடைய வாழ்க்கைகளில் இந்த மாதிரிப்பட்ட கலைகளாக்கம் உள்ள என்ன செய்யுது, கர்ப்பம் தெரிக்கிறது. எண்ணத்தில் முதன்மையாக வாலிபர்கள் அதிகமாக பெண் பிள்ளைகள் ஈர்க்கப்படுகிறார்கள், தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வாலிபத்தில் அவரவர்களுக்கென்று தேவன் ஒரு கவர்ச்சியான அழகை கொடுத்திருப்பார். வெள்ளையாக இருக்கலாம், மாநிறமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம். வாலிபத்தில் எல்லாருக்கும் ஒரு என்ன ஒன்று, சாயலில் ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி உண்டு. அதை பார்த்து சில ஆசை வார்த்தைகளையும் மயக்கும் வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக போடும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நான் அந்த காரியத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டு, நீங்கள் அடுத்தது நம்ம டியூட்டி முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் வந்துட்டு, ஆனால் நான் இவைகளை அந்த பாதைகளை வந்ததுனால தான் உங்களை அந்த அனுபவம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போது இது நம்ம முதலாவது ஒரு நிலையில் இருப்போம். பின்பு நம்ம ஒரு எண்ணங்களை தூண்டுகிற அளவில் சில பாவனைகள், செயல்பாடுகள் உண்டாகும். அந்த எண்ணங்கள் உள்ள என்ன செய்ய இடம் பிடிக்கும். சத்துரு அதை அந்த எண்ணத்தை பயன்படுத்தி அந்த எண்ணத்தை ஒரு ஆசையாக மாற்றுவான். எண்ணத்தை ஆசையாய் மாற்றுவான். ஆசையை மாற்றி பாவத்திற்கு நம்ம என்ன செய்வோம், அடிபணிய வைப்பான். இதில் ரொம்ப கவனம். அதுவும் சின்ன பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. சின்ன குழந்தைகள் மேலே கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், சின்ன குழந்தைகள், பெற்றோர், பெண் பிள்ளைகள் கொடுத்து சகோதரிமார், தாய்மார் தயவு செய்து ரொம்ப கவனமாக. காரணம் இந்த காலம் முன் காலத்தை போல, நீங்கள் வளர்ந்த காலத்தை போலையோ குறிப்பிட்ட சில வருஷங்கள் முன்னே இருந்தது போல அல்ல. இப்போ ரொம்ப இக்கட்டான ஒரு காலத்தில் வந்தது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவ மக்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பலரை குறித்தெல்லாம் சாட்சிகளான தகவல்கள் எனக்கு ரொம்ப வேதனை. நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது.
உண்மையில் ரொம்ப துக்கமாக இருக்கும். ரொம்ப துக்கம்னு சாதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப துக்கமாக இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது தெய்வ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளணும். 10ஆம் வசனம் 2 Corinthians 5:10. ஏனென்றால் சரீரத்தில் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், பிள்ளைகள் ரொம்ப கவனம், நீங்கள் ஒவ்வொருவரும் சரீரத்தில் இருக்கும்போது செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது, அதை ஒன்று தேவனுடைய நாமம் மகிமைக்காவது, இன்னொன்று தேவ நாமம் தூசிக்கிறதற்கு எதுவாக. ஒன்று உன் ஆவிக்கிற வாழ்க்கை பரிசுத்தத்தில் ஒரு முழு வளர்ச்சிக்கு எதுவாகவோ அல்லது உன் பரிசுத்தத்தை கெடுக்கிறதாக சரீரத்தில் செய்கிற காரியங்கள் அவைகளை குறித்து அதற்கு என்ன இருக்கு? நியாயத்திற்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. கவனி, என்ன உண்டு? சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஃப்ராக் போட்டுட்டு பரவாயில்ல நல்லா ஓடுறா அம்மா மாதிரி அப்பா மாதிரி சொல்லிடுறவங்க எல்லாரும். ஆனால் பிள்ளை வளர வளர அதிலிருந்து சில தன்மைகள், அழகுகள், கவர்ச்சிக்கேற்ற நிலையில் உள்ள காரியங்கள் வெளிப்படுவதை நாம் பார்த்து சந்தோஷப்படுவோம். நம்ம பிள்ளைகள் இல்லையா, அதை பார்த்து தகாத நிலையில் சிந்திக்கிற வேறு பலர் பெருங்கூட்டம் உண்டு, கழுகுகள். அப்போ பிள்ளைகள் வளர வளர அவைகள் கழுகு எப்படி இந்த ஆட்டுக்குட்டிகள் மந்தையிலையோ எதுலேயோ போய் வட்டம் போடுதோ, இதே மாதிரி இவர்கள் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது இது வட்டம் போட்டுகிட்டே இருக்கும். சில பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதை மைண்டு பக்குவம் அடைந்தவர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய சிந்தையை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்திக்கணும். யாராவது ஒரு வார்த்தை உங்களிடத்தில் டெக்னிக்கா என்ன சொன்னால் நீ அதை எங்கே எடுக்காத, உள்ள என்ன சொன்னால் எடுத்து போகாத. கவனம். பிள்ளைகள் வளரும்போது தான் பிரச்சனை. அல்லையா? சிலவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லையே நல்லா இருக்கிறிய என்ன ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவங்க அந்த சிந்தனை வீட்டில் போய் கண்ணாடியில் பார்த்து நல்லா இருக்கிறேண்ணா நல்லா இருக்காங்க பார்த்து தன்னுடைய எண்ணத்தை கெடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் அடுத்தது நல்லா இருக்கிறேன்னு சொன்னவன் எங்கே வாரான்னு தேடுவோம். புரியலையோ? இதில் பிள்ளைகள் ரொம்ப கவனம். ஏனென்றால் சிந்தனை கூட கரைபடியாமல் பாதுகாக்க வேண்டியதில் ஓம் மேலே ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? இருதயத்தின் வாசிப்பந்த வசனம் அந்தரங்கம். என்னது? அந்தரங்கம். புரியுதா இல்லையா? எங்க அந்தரங்க ரகசியம். அதை கூட என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார். கவனிங்க, யாரும் பார்க்கவில்லையே, யாரும் தெரியும். அப்பா நல்ல வேலை, யாரும் காணல. அதை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நல்லா தேவ பிள்ளைகள் புரியணும். சின்ன பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் வளர்ந்தவர்களுக்காகவும் நடுத்தர வயது எல்லாருக்காக தான் பேசணும். அல்லேலூயா. உங்களுடைய அந்தரங்கங்களை குறித்து மனிதன் யாருக்கும் படாத இடம் வாழ்க்கை, யாரும் அறியாத ரகசியமான காரியத்தை குறித்து கர்த்தருக்கு நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் நீ தேவனுடைய இடமாறுகிற ஆலயம். என்னது? சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம். தேவ பிள்ளை, கிறிஸ்தவ தேவ மக்களுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், குட்டி கவனி பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள யாரு வாசமா இருக்கிறார்? தேவனுடைய ஆவி. இயேசுவுள்ள வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் ஆகிய உங்கள் சரீரத்தை நீங்க என்ன செய்யணும்? பத்திரமா பாதுகாக்கணும். பத்திரமா. அப்ப இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திற்கு இந்த சரீரம் என்ன செய்யணும்? பயன்படுத்தப்படக்கூடாது. இந்த சரீரத்தை விட்டுறக்கூடாது. இந்த சரீரத்தை கரைப்படுத்துவதற்கு தான் சாத்தான் தந்திரமா செயல்படுறான். ஆமென்.
அல்லேலூயா. சரீரம் கரைப்படுத்தப்பட்டு விட்டால் இயேசு வரும்போது சரீரம் நினைச்சு அது மறுரூபம் அடையாது. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல கவனிங்க. அல்லேலூயா. இது சபையில் யூடியூப்லயும் வரும், அதனால தான் பேசுறது இன்னைக்கு அந்த ரூட் வாரதுனால. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சரீரத்தில் பிரைசலாடு. அல்லேலூயா. விபச்சார பாவத்திற்கு தன் சரீரத்தை யாராவது விட்டு கொடுத்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சரீரம் கரைபடிந்து விட்டது. நீ ஜெபித்தாலும் மன்னிக்கப்படலாம், இயேசு வருகிற சரீரம் மர்மமாக்கப்படாது. சொல்ல புரியுதா இல்லையா? கவனம். பரலோகத்தை நீ இழக்க வேண்டியவர். எதை இழக்கணும்? சரீரத்தில் பாவத்திற்கு நீ இடம் கொடுத்தால் இந்த சரீரம் தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளதாய் நிற்காது. அதான் சொல்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அல்லேலூயா சிந்தனையில் வரும். சிந்தனையில் வருவது உள்ள இடம் பிடிக்க அந்த இடம் கொடுத்தா உன் ஆவி கரைபடியும், ஆத்துமா இருளடையும், உள் தகுதி இழக்கப்படும். ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரத்தில் ஒரு பாவம் செய்தால் சரீரம் கரைபடியும். குறைகள், பலவீனங்கள் பேச்சிலேயோ சிந்தனையிலேயோ ஏதாவது ஒன்று வருவதை அப்பப்போ நம்ம ஆண்டு சொல்வது சுத்திகரித்துக் கொள்ளலாம். பெரிய பாவம் என்பது விபச்சார பாவம், விக்கிரக ஆராதனை. அதுக்கு அடுத்தது சரீரத்தில் தேவன் துக்கப்படுகிற காரியங்கள் செய்வது, புகைப்பிடிப்பது, தண்ணி அடிப்பது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இடம் கொடுப்பது, தேவனுடைய ஆலயத்தை கரைப்படுத்துவது. அப்படி செய்கிறவங்க எச்சரிக்கப்பட்டு ஒருவேளை உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு வந்துட்டா அவர் பரிசுத்தமாக்கப்படலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவுக்கென்று தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்த பிறகு செய்கிற விபச்சார பாவம், விக்கிரக ஆராதனை, இந்த ரெண்டும் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு போறது தடுக்கும். நீ தேவனுடைய ஆலயம். உன் சரீரம் வேசித்தனத்துக்குரியது அல்ல. வேதம் சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம். சரீரமானது எதற்குரியதல்ல? வேசித்தனத்துக்குரியது அல்ல, கர்த்தருக்குரியது. சொல்லுவோம். உன்னை ரட்சித்த கர்த்தர், உன்னை அபிஷேகித்த கர்த்தர், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று உன்னை கண்ணும் கருத்துமாய் உன்னை கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா. என் மகன், என் மகள் எனக்குரியவன். ஆமென். அவர் சரீரம் எனக்குரியது. அவன் சரீரத்துக்கு எனக்கு பிரியமானது மட்டும்தான் செய்வான். அவள் சரீரத்தை எனக்கு பிரியமான மட்டும்தான் செய்வான். என பிரியமில்லாத எதற்கும் அவன் சரீரத்திலே, இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டான். இது கர்த்தர் உன்னை குறித்து நம்பி இருந்த காரியம். புரியுதா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அதை மீறி சாத்தான் சிலரை ஏவி விட்டு பலவிதமான நிலையில் உன்னிடத்தில் தந்திரமாய் பேசி ஆசை எண்ணங்களை புகுத்தி உன்னை தன் வசப்படுத்துவதற்கு நீ இடம் கொடுத்து விட்டால் நீ தவறிவிட்டாய். தேவ ராஜ்யத்தை இழந்து விட்டாய். வாசிங்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் வாசிப்பார்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விளக்கம்னா எல்லாம் விளக்கவில்லை. அடுத்த வாசிப்போம். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருட, இதெல்லாம் ஒரு சேர்க்கை. ஆமாம், ஒரே இனம், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்றுள்ள இதையாக அதில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நிறைய காரியம் நடந்தது.
தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வது? சுதந்தரிப்பதில்லை. சொல்லுவோம், இவர்கள் எங்க போக மாட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. ஆனா செய்தா பரவாயில்ல, போவதான போதிக்கிறவங்க நிறைய இருக்கான். இதாக தவறான போதனைகள் எக்கச்சக்க என்ன வந்துருச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையை லகுவாக்குற உபதேசங்கள். எப்படியும் வாழலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கொடூரமான தெய்வம் அல்ல. அவர் மன்னிப்பார். உனக்காக அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டு விட்டார். அதாவது திரும்பவும் ஒரு பாவம் செய்யணும், ஆண்டவர் மீண்டும் சிலுவையில் அடைகிறான் அர்த்தம். அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை காலால் நினைச்சு மிதிக்கிறான் அர்த்தம். ஆமென். தேவனுடைய பிள்ளை கவனம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ உன் மனம் போல வாழ்வதற்குரியதல்ல உன் சரீரம். உன் ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக தேவனை தெரிந்து கொள்ளவர் உன் சரீரத்தை அவருக்கு ஒப்படைக்கவில்லை. உன் சரீரம் தேவனுக்கு ஏற்றதாய் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, சரீரத்துக்குரியவர். கையவே தலையில சொல்லும். அப்போ உன் சரீரம் எதற்குரியதல்ல, வேசித்தனத்துக்கு அல்ல, உன் ஆசையத்திற்கு அல்ல, உன் இன்பத்தை அனுபவிக்க அல்ல, உலக சுகத்தை அனுபவிக்க அல்ல உன் சரீரம். தேவன் அதற்கொண்டு தெரிந்து கொள்ளவில்லை. அவன் பார்த்தா இவன் பார்த்தா இவன் பேசுறான் அவன் பேசுறான். எப்படி உன் சரீரத்தை விற்கலாம்? தேவன் அல்லவா உன்னை ரட்சித்தார். தேவன் தெரிந்து கொண்டது அல்லவா. கர்த்தர் மனநல மத்தியாகத்தில் வரும்போது பூரணப்பட்ட பரிசுத்தவர்கள் சேர்த்துக் கொள்கிற கூட்டத்தில் ஆமென். பூரணப்பட்ட நபரை உன்னை காத்து இருந்தால் மட்டுமே தான். ஹல்லேலூயா. அருகில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். இயேசுவை ஏற்றுக்கொண்டது இந்த பூமியில உன் சரீரத்தை கண்டதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் ஆராதித்தால் பரலோகம் போகலாமா? கண்டபடி உன் விருப்பப்படி உன் ஆசைப்படி உன் இச்சப்படி தாறுமாறாய் வாழ்ந்துட்டு சபையில வந்து சோத்திரம் ஆண்டவரே காணிக்க வச்சுக்கிடும். லஞ்சம் கொடுத்துட்டு நான் சர்ச்சைக்கு போறேன், ஞானசாரதான் கர்த்தருடைய பிள்ளை, சோத்திரம் பரலோகத்துக்கு போகும். எப்படி போவ நீ? வேதத்துக்கு புறமாய் வாழ்ந்து வேதத்துக்கு புறமாய் உன் சரீரத்தை கரைப்படுத்த ஒப்பு கொடுத்து விட்டு உன் ஆசைக்கு இச்சைக்கு ஏற்றபடி உன் சரீரத்தை விட்டு விட்டு பரலோகத்துக்கு போக வேண்டாம். அக்கினியும் கந்தவேறும் நரக கடல் காத்திருக்கிறது. ஏதாவது பேசுறேன்னா பப்ளிக்கு போனேன், நிறைய பிள்ளைகள் கெட்டு போயிட்டு இருக்கு. நம்ம மக்களுக்கு தேவை, எல்லாரும் தேவை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சரீரம் அத சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் எதற்குரியதல்ல, வேசித்தனத்துக்கு அல்ல. உன் உலக பிரகாரமான ஆசைகளை இச்சைகளையும் தீர்த்து கொள்ளாத சரீரம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாயே, இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே, அப்பொழுதே அவர் உனக்குள்ளே கடந்து வந்து விட்டார் அல்லவா. அவர் அல்லவா உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறார். இயேசுவே கர்த்தாவே என்று சொல்லுகிறாயே, அவர் ராஜாதி ராஜாவா நீ அறிக்கை பண்ணுகிறாய் அல்லவா. உன் சரீரத்தில் ராஜாதி ராஜாவுக்கு நீ ஆளுகைக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? இல்லை பாவம் ஆள இடம் கொடுத்திருக்கிறாய்? யோசித்து பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. வருங்காலத்தில் பரிசுத்தம் என்றால் என்ன என்று கேட்கிறதான காலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பவுமே ஆரம்பித்து விட்டது. இந்த காலத்தில் பரிசுத்தவான் என்று வாழ்ந்து காட்ட வேண்டிய நீ நான் கையை தட்டி இந்த காலமும் வருங்காலமும் பரிசுத்தமா அது எங்க இருக்கு, என்ன யார் சொன்னது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க அதிகமாக கேட்க போற காலம் வந்துச்சு. ஆனா இவைகள் மத்தியிலே ஹல்லேலூயா பரிசுத்தம் என்றால் இதுதான் என்று வாழ்ந்து காட்ட வேண்டிய நாம் பாவத்துக்கு எப்படி உடன்பட முடியும்? வேதம் சொல்லுகிற பாவத்திற்கு செத்தவர்கள். என்னது? பாவத்திற்கு செத்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீர் ஞானசாரத்து மூலம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம்.
பாவத்திற்கு சாகாமல் தண்ணீருக்குள் ஞானசானமாய் அடக்காராதனை பண்ணி இருந்தா நீ பாவத்தெல்லாம் பழைச்சிருப்ப. ரொம்ப கவனம். அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் செய்துட்டு கர்த்தர் பந்தியில் பங்கெடுத்து துணிகர பாவம். அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை எப்படி பண்ணுறது எனக்கே கற்பனை பண்ண முடியல. பெரிய கோபத்துக்கு ஆளாய் மாறிவிடுகிறார். கண்டபடி விபச்சாரம் வேசித்தன்மம் பண்ணிவிட்டு கண்டபடி வாழ்ந்துவிட்டு கர்த்தருடைய பந்தி எடுக்கிற அந்த வாரம் மட்டும் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவர் அதை செஞ்சிரு, இதை மன்னிச்சிரு. என்னது இது? ரோமங்கத்தில் மாதா கோயிலா? மாதா கோயிலா? சாமியார்கிட்ட போய் காதுல மந்திரமா ரகசியமா நான் இத்தனை பேரை கொண்டேன், இத்தனை பேரை தின்றேன்னு சொல்றேன். தேவன் அந்தரங்க ரகசிய வாழ்க்கை பார்க்கிறார். உன் சிந்தைகளை பார்க்கிறார், உன் செயலை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். துணிகரமா வந்து பந்திகள் எப்படி பார்க்க நமக்கு தெரியாது. நம்ம கொடுத்துருவோம். ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியாகி கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ரத்தத்திற்கு ஞாபகத்தமாய் நீ புசிக்கிறாய் என்றாலே அருவருப்பான வாழ்க்கையோடு கை வச்சா தேவ கோபத்துக்கு ஏதுவானதை மாறி ஏற்றி கூட பார்த்துறாத. சோதரன் தாறுமாறாய் வாழ்ந்து விட்டு பந்தி எடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன். கண்டபடி எதையோ செய்து விட்டு வந்து துணிகரமாய் பந்தி எடுக்கிறான். அவன் தேவ கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஏற்ற நபர். அதாவது உடைந்து மனம் திரும்புதல் வேற, முதட்டளவில் சொல்லி திரும்புவது காட்டுவது வேறு. நான் உங்களுக்கு கலைந்த ஒரு சாட்சி, ஒரு பாஸ்டர் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிப பையன் பெரிய அளவில் பாவங்கள் செய்ய மாட்டான். ஆனாலும் கெட்ட பசங்களை கூட எல்லாம் ஜாலியாக சுற்றுவான், தண்ணி எல்லாம் கொஞ்சம் அடிப்பான். ஒரு நாள் அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் புத்தி சொன்னாங்க, அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, வாலிபானோன்னு அவர் துணிச்சார். கல்யாணம் இல்லை. அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் பேசுனது அவரே சொன்னார். அவர் அதிகமாக ஆப்பிரிக்காவில் ஊழிச்சார். மிஷினரி அங்கே வந்து மிஷினரி ஆப்பிரிக்கா, இங்கே வட இந்தியா, குஜராத்து, ஒரிஷா எல்லா இடம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். பயங்கர ஒரு கேரளாக்காரர், அவர் பயங்கர தியாகமான மனுஷன். அவருக்கு வாழ்க்கை சாட்சியெல்லாம் கேட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நான் நினச்சிருக்கேன். அவ்வளோ உன்னதமான தெய்வ மனுஷன் பேசலாம். சாகிறதுக்கு ரெடியாக சொன்னேன். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஒரிசாவில் குறிப்பிட்ட இடத்துல ஊழி செய்து விட்டு அவரும் அவருடைய மனைவி 2 சின்ன குழந்தைகள் வருஷங்களுக்கு முன்னே. மனைவி யங்ஸ்டேஜ், அவரும் யங்ஸ்டேஜ், பிள்ளைகள் சின்ன குழந்தைகள். சின்ன குழந்தைகள்னா ஒரு ஒரு யங்ஸ்டேஜ், அது அப்படின்னா ஒரு வாலிபம் ஆகலை. அந்த சின்ன பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் 2. அவரு கூட இந்த மிஷினரி ஊழியத்தில் பங்கெடுக்கிற சகோதரர்கள், ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கலாம். ஒரு வேனில் வந்துட்டு 70 பேர் கொண்ட ஒரு கூட்டம் உள்ள வளைந்தது. கையில் தீப்பந்தம் கொண்டு அவர் சொல்கிறாரு, 2-3 நாள் ராத்திரி தூக்கம் இல்லாமல் தான் களைப்போடு வர சீக்கிரமாக குறிப்பிட்ட இடத்துல நாளைக்கு அங்கே ஊழியம் இருக்குது, அதுக்கு முன்னே போயிட்டு இந்த ராத்திரி 2 மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் ஊழியத்து போகிறதுக்கு துடிப்பாக ஓடி வந்துட்டுருக்குறாங்க. 70 பேர் கொண்ட கையில் கத்தியும் தீப்பந்தமும் மட்டும் வளைந்து கொண்டார்கள். கீழே அந்த பக்கமாய் அவருடைய கோயில் இருக்கிறது. எல்லாரும் இறங்கி அந்த சாமிகிட்ட போய் என்ன செய்து போங்க, கும்பிட்டுட்டு அங்கே இது இருக்கும் விபூதி, அதை எடுத்து என்ன செய்ய வச்சுட்டு போங்க, விட்டுருங்க. இல்லைன்னா இப்போ உங்களுடைய வேனை நாங்கள் தீ கொடுத்தோம். ஒரு சாமி நான் சமீபத்தில் தானே வருஷங்களுக்கு முன்னே தானே குத்தி கொடுத்தேன். அதே ஏரியா அன்னைக்கு மிஷனரியாக வந்து இங்கே இருந்த மனுஷனை செய்ததையும் மறந்துடக்கூடாது. உங்களையும் உங்கள் வேனையும் சேர்த்து கொடுத்த பிறகு நிற்கிறாங்க, பேசி நிற்கிற இவங்க. ஆண்டவரே நட்டு உள்ளே இருக்கிறாங்க, திறக்கவே இல்லை, கதவை திறக்கலை. இவர் தூங்கிட்டார். யார்? பாஸ்டர் தூங்கிட்டார். 2 குழந்தைகள்
மனைவி அவங்க ஆண்டவரேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏங்க தூங்குறீங்களா? வேண தீ வைக்கிற தீப்பந்தம் வந்து வளைஞ்சு நிற்கிற 70 பேர், நீங்கள் இந்த இடம் தூங்குறீங்களா? அவர் சொல்கிறாரு, அம்மா என்ன நீ என்னதான் செய்ய சொல்கிற? 2 நாளாக தூங்காமல் நான் ஊழியம் செய்துட்டேன், என்ன டயர்டில் தான் அப்படியே கண்ணை சந்துட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாரும், கவலைப்படாத, நம்ம நினச்சவொன்னே இதை தப்பி போக முடியாது. கூலாக சொல்கிறார். நம்ம இந்த இடத்துல அவங்க நெருப்பு வச்சு இந்த நம்ம வேனை கொடுத்தனா நம்மளும் நம்ம பிள்ளைங்களை எல்லாம் சேர்ந்து எங்கே போயிடுறோம்? பரலோகத்துக்கு போயிடுறோம். இல்லை தேவன் நம்மளை உயிரோடு பாதுகாத்தா நாளைக்கு இன்னும் இடத்துல போய் ஊழியம் செய்யறோம். 2ல் 1 நடக்கும். இதுக்கு நம்ம எவ்வளவுதான் கதறியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க தலை குத்தி நின்னா கூட நம்ம அதை போய் கும்பிட போகிறதும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்ப்போம். நம்ம எல்லாம் பார்க்குறோம், நம்ம பார்க்குற புட்டம். இந்த இடத்துல ஒன்று நீ வச்சுப்பாரு. கேரளாவிலிருந்து பாசையே தெரியாத குஜராத் ஒரிசாவில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. தீப்பந்தம் திடீரென்று என்னமோ ஒரு ஃபோன் வந்து அவனுக்கு அந்த கேப்டன் அந்த தலைவனாக இருக்கிற வந்த உடனே, ஹலோ யார் பேச என்னன்னு தெரியாது, பார்த்து ஆச்சரிய பார்த்து இந்த பக்கம் வர கூட போங்க கிட்ட அனுப்பி விட்டா. அப்படி அப்போ தான் இவர் தூக்கம் தெளிஞ்சு சாகடிச்சு போடணும்னு சொல்லும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. விடுதலை பெற்ற தூக்கம் தெளிஞ்சு தெளிவாக இருக்கிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவோ மரண பாடுகள் சகிக்கிற நபர்கள் நிமிர்ந்து நிற்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடணும். அப்படிதானே? 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 நம்மளை கொஞ்சம் சிந்திக்கும். அழிந்து போகிற உலகத்துக்குரிய காரியங்கள், நிரந்தரமில்லாத காரியங்களுக்காக சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஜீவனையை கொடுக்கிற தானும் தன் மனைவி பிள்ளைகளோடு கூட அக்கினிக்கு போனாலும் பரவாயில்லை, அதுக்கு முன்ன தலைவணங்க கூடாது என்று கவலை மறந்து பயம் மறந்து தூங்குற மனுஷன் மரித்தார் மறுஷனம் பரலோகத்தில் இருக்கும். நம்ம என்னைக்கு இருந்தாலும் எங்க தான் போகணும்? பரலோகத்தில் தான் போகணும். நம்ம உயிரோடு ஆண்டவர்கள் விட்டா நாளைக்கு அங்கே போய் ஊழியம் செய்யும். வீட்டுக்கு போவேன் இல்லை, அது ஊழியம் செய்யும். எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அதெல்லாம் கேட்கும் போல அப்போ நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? நாம் எதற்காக கர்த்தரை நேசிக்கிறோம்? நம்முடைய அஸ்திவாரம் எதன்மே போட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒன்று ஆராயணும். தலையே புகற்காரி வந்தாலும் தலையோட பரலோகத்தில் இருப்பதால் அப்படி என்றால் சாதாரணமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கம் நமக்கு சுமை அழுத்தும் போது ஏன் நாம் சோர்ந்து போக வேண்டும்? நிமிர்ந்து நிற்கலாமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தற்காலிக உலக வாழ்க்கைக்காக என் ஆண்டவரில் வைத்திருக்கிற அன்பை நான் விளக்க முடியாது. மரித்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். சிறு சிறு பாவங்கள், பலவீனங்கள் கடந்து வரும்போது தூக்கி வீசும். என் அப்பா இயேசுதான் முக்கியம். ஏன்னா நான் உங்களையும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் என்னையும் காப்பாற்ற முடியாது, பெற்றோர் பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாது, பிள்ளைகள் பெற்றோரையும் காப்பாற்ற முடியாது. அவர்களை காத்து கொண்டால் அவரவர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். யாருக்கும் யார் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆமென். அப்படி என்றால் நமக்கு ஒரு நபர் கொடுக்கிற ஆலோசனை நம்மை சோர்வடைய பண்ணுகிறதாக இருந்தால் அந்த ஆலோசனை விட்டு விலகிவிடு. உனக்கு யார் முக்கியம்? சத்தமா கர்த்தர். உன்னை ரட்சித்தது யாரு? கர்த்தர். உனக்கு ரத்தம் சிந்தனவர் யாரு? இயேசு. ஆமென். உனக்காய் அடக்கமனோட உயிரோடு எழுந்தவர் யாரு? இயேசு. உன்னுடைய அப்பாவோ என்னுடைய அப்பாவோ, உன் அம்மாவோ என்ன அம்மாவோ, என் சகோதரோ உன் சகோதரங்களோ சிலுவையில் நமக்காய் மரிக்கவே இல்லை. ஹல்லேலூயா.
மரித்தவர் நம்ம இந்த பூமியில பிறக்க வைத்த நம்முடைய அருமை ஆண்டவரை இயேசு. நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர். பெற்றோர் ஒருபோதும் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. 1000ல் 1 கூட கிடைக்கிற கஷ்டம். ஆமாம், நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காவேரி ஒகேனக்கல் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிசில் இந்த பயணமாக இந்த இதுக்காக தண்ணியில் போயிட்டு இருந்தாங்க ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு கை குழந்தைன்னா கொஞ்சம் ஒரு வயசு இருக்கும், ஒரு வயசு இருக்கலாம், அதுக்கு மேலே முன்ன பின்ன இருக்கு. அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாரும் ரசிச்சுட்டு போகும்போது குழந்தை தண்ணியில் கையை விட்டு என்ன செய்யுது, நான் விளையாடிட்டு ஆட்டிகிட்டு போகணும். திடீர்னு பார்த்தா ஒரு முதல்ல குழந்தைய கையை பிடிச்சிட்டு என்ன செய்வது? அது என்ன குழந்தைகளுக்கு இங்கே இழுக்க, குழந்தை ஓன்னு அழுது, தாய் இங்கே இழுக்கிறா, முதல்ல அங்கே இழுக்குது. இந்த பரிசை என்ன செய்யுது, ஆடுது, சாய போகுது. பரிசை ஓட்டணும்னு சொன்னானா குழந்தை வேணான்னா நம்ம எல்லாம் போயிடுவோம். குழந்தைய விட்டால் நம்ம காப்பாற்றப்படும். இப்போ நல்ல தாயாக இருந்தால் என்ன செய்ய, எனக்கே தெரியும், சொல்ல தெரியாது எனக்கு. ஓனுங்களுக்கா விட்டுட்டா அப்படி குழந்தைய கொண்டு போச்சு. முதல்ல உண்மையான குழந்தை மேலே அன்புள்ள தாயாக இருந்தால் குழந்தையோடு அவளும் சாடி இருப்போம். என்ன தான் சொல்லுவேன், ஏன் அறிவில்லை, வேறு வழி இல்லை. இது ஒன்று. வேற ஒன்று நடந்தால் இங்கே இல்லை, வேறு எங்கே நடந்து நான் வேற ஒரு ஊழியக்காரர் சொன்னது கேட்டேன். இது என்னோட நேரம் இருந்தாலும் சொன்னதான்னு சொன்னது. ஒரு இடத்துல அது மாதிரி நடந்து குழந்தை தானே கையை வெட்டி விட்டான், கையோடு போச்சு, குழந்தை காப்பாற்றப்பட்டு. இப்படி நடந்துருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துலையும் குழந்தையின் தாயின் அன்பு குழந்தைய என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியலை. சூழ்நிலை பயங்கரம்தான். அப்போ பெற்றெடுத்த தாயினுடைய அன்பும் அவ்வளவுதான், பாதுகாவலும் அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் தேவ அன்பு அப்படி அல்ல. அல்லேலூயா. அது ஒரு தவறான செயல், அதை அவங்க செய்யக்கூடாது. அப்படி கையை விட்டு கவனிச்சிருக்கணும், ஞானமாக இருக்கணும். அன்றைக்கி அந்த அறிவியல் வர பிரச்சனை. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான கற்பனை கூட பண்ண முடியாத அன்பாக தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. நாம் படுகிற வேதனை பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நமக்கு அந்த விடுதலை கொடுக்க வாஞ்சிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்பது தேவன் திட்டம் வைத்திருப்பார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய வேலையை எந்த மனிதனும் எப்போது மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வேலையும் எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. தேவனுடைய வேலையும் திட்டமும் தள்ளி போகும், கிட்ட வராது. நாம் விரும்பும் வேலைக்கு வராது. அல்லேலூயா. தேவனுடைய வேலையில் அங்கு செயல்படும். ஆமென். ஆனால் தள்ளி போகும். எப்போ நாம் முதல் மேல் வைத்திருக்க வைராக்கியம் வாஞ்சியும் தனியும் போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளில் போக வேண்டிய இடத்தை 40 ஆண்டுகள் பயணித்தார்கள். காரணம் என்ன? தேவ ஜனந்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சுய விருப்பத்தினுடைய கர்த்தரை முறுமுறுத்து, கர்த்தர் ஊழியக்காரனை மோசையை முறுமுறுத்து கர்த்தர் துக்கப்படுத்தினாங்க. துக்கப்படுத்த காலங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லாரும் என்ன செய்ய செத்துட்டாங்க. அதாவது வனாந்தரத்தை பிறந்த குழந்தைகள் எகிப்திலிருந்து புறப்பட்டதில் யாரெல்லாம்? காலேபும் யோசுவாவும். அவர்கள் கர்த்தருக்குள் வைராக்கியம் உண்மையாக இருந்தாங்க. சொல்றான், அங்கிருந்த பலன் இன்று எங்களுக்கு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய பலம், ஆவிக்குரிய வைராக்கியத்தை தனிய விடாதே. வனாந்தரம் வரும். ஹல்லேலூயா. வறண்டதிலே வரும். ஆமென். தேவைகள் சந்திக்கப்பட சூழ்நிலை வரும். அவைகள் மத்தியில் முறுமுறுக்காமல் காத்திருந்தார். கைகளை தட்டி கர்த்தர் மையப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவன் திட்டம் பண்ணதும் கிடைக்கும். ஆமென். தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென். எந்த காரியம் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அவருடைய திட்டம்
அவர் வைத்திருக்கிற வேளையில் நடந்தேறுமே தவிர. ஹல்லேலூயா. அதற்கு முன் நாம் என்னதான் நான் எல்லாம் முன்னெல்லாம் சில ஒரு செய்தியில் ஏதோ கொடுத்துருந்தேன். அதாவது முன்னெல்லாம் ஃபாஸ்டிங் டைமில் பாயிண்ட் 7, 10, 12 பாயிண்ட்டுகள் எழுதி வச்சுட்டோம். எனக்கு வயிற்றுக்குரிய காரியம் இல்லை, கர்த்தருடைய ஊழிய விஷயம் முன்ன வச்சு கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபம் பண்ணணும். ஆனால் உண்மையிலே ஒரு முறை ஒரு 7 காரியத்தை ஜெபம் பண்ணேன். 3 காரியத்தை டக்குன்னு கர்த்தர் முடிச்சார். ஸ்தோத்திரம். 4 காரியம் பெண்டிங் ஆச்சு. 3 அவ்வப்போது முடிஞ்சு, 1 இன்னும் முடியல. நான் ஏன் சொல்றேன்னா, எது தேவ சுத்தமோ ஹல்லேலூயா அது அதனதன் நேரத்தை கத்து செய்து கொண்டே இருப்பார். நாம் தேவன் மேல் இருக்கிற நெருக்கம், அவர்கள் வைத்திருக்கிற நேசம், அவர்கள் வைத்திருக்கிற அன்பை தளர விடக்கூடாது. பிரச்சனை வருவது எதற்கு? நீ அவர்கள் வைத்திருக்கிற அன்பிலிருந்து தளர்ந்து போக. பிரச்சனை உனக்கு நேர கடந்து வருவது எதற்காக? ஆதியில் கொண்டது அந்த வைராக்கியம், அந்த தீர்மானத்தை விட்டு பின்னாக போக, அதில் உறுதியாக இருக்கும் போது ஹல்லேலூயா உன்னோட கர்த்தர் இருப்பார். மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகும்போது போராட்டம் வரும், மன கஷ்டம் வரும், சோர்வு வரும். ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம விட்டு தளரும் போது கர்த்தருடைய பாதுகாவலங்க இருக்காது. கர்த்தர் நம்மளோட எச்சரித்து கொண்டே இருப்பார். ஆமென். கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நிறைய ஏன்னா நம்ம படுகிற கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல. நமக்கு பிரச்சனை, போராட்ட கஷ்டங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. பெரிய பிரச்சனை, பெரிய போராட்ட கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், பல ஏக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கு. அவைகள் ஒன்றும் அல்லேலூயா தேவனுக்கு நமக்கு உரிய உறவை மேய்ந்து போடக்கூடாது. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையும் அவர்களுக்கு வைராக்கியம். ஆமென். இவர்களை காலங்கள் மிதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் என் அப்பா இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. அவர் வைத்திருக்கிற அன்பு அன்புதான். ஹல்லேலூயா. என்ன வல்லமை என்ன வளர்க்க முடியாது. தாளமான வைராக்கியம். நம்மை கத்து தெரிந்து கொண்டது இன்மைக்காக அல்ல, மறுமைக்காக. ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர், அந்த ஊழியக்காரர் சொன்னது இன்னைக்கு அவர் செய்தி போட்டுட்டாங்க விட்டு. என்ன சொல்றேன்னா, அவ்வளோ நம்ம எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, என்னுடைய பலனுக்கு தகுந்தபடி வச்சிருக்கிறாரு. அவ்வளோ அவங்க அவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, நம்ம இப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தில் நம்ம எல்லாம் கூட எப்படி இருக்கும்? எவ்வளோ அந்த தேவனுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனை சவால் விடணும். கிறிஸ்துவ அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஜீவனை கொடுக்கவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டுக்கா எதுவும் இழக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இருந்தாலும் ஏன்னா அப்பா இயேசு தான் முக்கியம். ஏன்னா உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் உலகத்தோடு சரி. ஹல்லேலூயா. உலகத்தோடு அழிந்து போகிற காரியத்திற்காக என் ஆண்டவனை வைத்திருக்கிற வைராக்கியத்தோடு பின்வரிக்க முடியாது. ஆமென். அவர் தான் முக்கியம். அந்த தீர்மானம், அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சி, அந்த துடிப்பு, ஆமென், நம்மை அதிகமாய் கர்த்தரோடு நெருங்க வைக்கும். அப்போ பெரிய பிரச்சனை வந்தாலும் நமக்கு அதை என்ன செய்யாது, பெருசாக தெரியாது. ஒருவேளை நம்மளை பார்த்து அந்த பிரச்சனை சொல்லி பாருங்க, அவனை நண்பர்கள் எல்லாம் அவனை சுட்டி காட்டுறாங்க. பைசலாடு அவன் சொல்றா, என்னதான் என் உத்தமத்தை விட்டு என்னை விட்டு விளக்க மாட்டேன். ஆமென். என் ஜீவன் போனாது, என் ஆவி போய் மட்டும் உத்தமத்தை விளக்க முடியாது. ஆமென். நீ எதுவும் செய், எது நடக்கட்டும். ஹல்லேலூயா. என் தேவனில் வைத்திருக்கிற உத்தமம் மிக முக்கியம். நாம் தேவனில் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, தாகம். ஒருவேளை சிலர் சொந்தம் பந்தம் நம்ம நண்பர் மூலமாய் அதை சுட்டி காட்டி, என்ன நீ இப்படியெல்லாம் இருக்கிற, நல்லா இருக்கிற, வைராக்கியமாக இருக்கிறவன், ஆண்டவர் கண்ணு தெரியலையா, ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியலையா, ஏன் ஜபத்துக்கு பதில் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நம்மளை சுட்டி காட்டி நம்மளை இழைக்க பண்ணுவார்கள். என்ன செய்வார்கள்? இழைக்க பண்ணுவார்கள். அது இன்னும் எக்கச்சக்கம். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளார் ஆவிக்குரிய நிலை எனக்கு இழைக்க பண்ணும். ஆமென். புரிந்து கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிர் இருக்கிறார். என் தேவன் என்று வைத்த திட்டம் செத்து போகவில்லை.
தேவனுக்கு வைத்து இருக்கிற தீர்மானம் அர்ப்பணிப்பு சாக விட மாட்டேன். ஆமென். அந்த வைராக்கியத்தை நிற்கணும். தற்காலிகம் எதுவும் நடக்கணும். உலகத்தில் எதுவும் நடக்கணும். பாருங்க, அந்த அந்த நாடுகளில் அந்த இடம் இஸ்ரவேல் அங்குள்ள இடங்களில் பயங்கர யுத்தம், வேதனையாக இருக்குது. நம்ம அதை கேள்விப்படும்போது பார்க்கும்போது கஷ்டமாக இல்லை பண்ணோம். ஏன்னா அதில் பக்கத்தில் இருக்கிறான், அங்கே எங்கேயோ யுத்தம் இஸ்ரவேல எல்லாரும் வளைஞ்சு நின்று தாக்க. ஆனாலும் இவன் அமல் அடித்து தள்ளிடுறான். எப்படி பாதிப்பு நிறைய இருக்குது. அடித்து பஞ்சராக்கி தள்ளிடுறாங்க. ஸ்தோத்திரம். உண்மையில் அந்த அதெல்லாம் ரொம்ப துக்கம். அந்த எருசலேமை சூழ்ந்த அந்த இடங்கள்ல எல்லாம் குழந்தைகள், பெண்கள், நிரபராதி மக்கள் சாகிற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தேன்? மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க? வீட்டில் நல்ல மற்ற வீட்டில் ஏசி கூலிங் ரூமில் இருந்து வாழ்ந்த மக்கள், சொகுசாக வாழ்ந்தவங்க. இன்றைக்கி எல்லாம் அங்கே போனவங்களுக்கு தெரியும், போதவங்களுக்கு தெரியாது. வெளிநாடு, நம்ம இந்தியாவை தவிர்த்து வெளிநாடு, கல்ஃப் கண்ட்ரிகளில், அதுவும் இஸ்ரேல் தேசம், மற்ற நாடுகள் மற்றும் வெளிநாடுகள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு 25 ஒரு பங்கு கூட நம்ம இங்கே அனுபவிக்கிறது இல்லை. எப்படி அவங்க வாழ்கிறான்னு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு நாள் கூட வாழ முடியாது. அவ்வளோ உணவும் சரி, தூக்கமும் சரி, ட்ரெஸ்ஸிங்கும் சரி. ஆமென். நம்ம நினைப்பா அரக்கை போட்டால் தான் ட்ரெஸ் அப்படி இல்லை. என்னதான் அங்கே எல்லாம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். ரோடு வர மேட் கார்பெட் விரிச்சிருப்போம். இதாக இருக்குல்ல, புல் மாதிரி பச்சை. இது ஒன்று அவங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே பூரா இது இருக்குது, கார்பெட். நடைபாதைக்கு ஒரு கலர். காரில் இறங்கியாச்சுன்னா எதெல்லாம் கால் வைப்பாங்க? கார்பெட் ஃபுல்லாக. வீட்டுக்குள்ளே போனால் அந்த மாதிரிப்பட்ட கார்பெட்டெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதெல்லாம் அங்கே உள்ள சாதா யாராவது வந்தால் உட்காரு கீழே கொடுக்குறது. பஞ்சு பாரு, காலெல்லாம் மண்ணில் படவே படாது. சாப்பாடுன்னா அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு இது விரித்து கொண்டு அந்த பெரிய அந்த சாப்பாடுக்குன்னு ஒரு பெரிய தட்டு, ஒரு ஆடை மொத்தமாக கொண்டு வைக்கணும். பிரியாணி எப்படி வேக வைக்கிறது நமக்கே தெரியாது. சுற்றி குடும்பம் சாப்பிடுவோம். என்ன டேஸ்ட்டு தெரியுமா? அவ்வளவு செய்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ லக்ஸரியாக வாழ்கிறவங்க. என்னங்க அந்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை. அப்படிப்பட்ட தேசத்தில் உள்ள குடும்பத்தார், அந்த பிள்ளைகளும் பெண்களும் குடிக்க தண்ணி இல்லாமல் அழுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அதை நான் பார்த்தோன்னே நான் கண் கலங்கிட்டு, ஆண்டவரே, அவங்க உண்மை ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ, ஆவாண்டவரே, குடிக்க நாக்க பிசைகிறது நினைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. குழந்தைகளுக்கு என்ன இல்லை, பிரெட் இல்லைங்க. கையில் தட்டு வச்சுட்டு அங்கங்கே கிடைக்கணும்னு நிற்கிது. அவங்க அப்படி ஒரு தட்டை கையில் எடுத்ததே இல்லை. உடம்பை சுத்தம் பண்ண தண்ணி இல்லைங்க, உடுத்திக்கிற துணி இல்லை. எப்படி இருந்தவங்க? நம்மளோட 100 மடங்கு லக்ஸுரியாக வாழ்ந்தவங்க. சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் போச்சு. சேர்த்து வச்ச பேங்கே அழிஞ்சு போச்சு. சாப்பாட்டு வழி இல்லை, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. தெருவில் கிடந்து உறங்குறாங்க. சொல்கிறாங்க, இந்த மண்ணில் கிடந்து தூங்குறாங்க. மண்ணில் பாதுகாவல். அதெல்லாம் நினைக்கும்போது நம்மளெல்லாம் இவ்வளோ அழகாக ஆண்டு வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடற்கரை ஓரமெல்லாம், மெட்ராஸ், கன்னியாகுமரி ரூட்டெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டான் இருக்கு மழை வந்தான். உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் உள்ள சூழ்நிலை கத்தர் வைக்கல. எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார். ஒவ்வொரு இடங்களில் கத்தரை சேவிக்கிறதுக்கு முடியல. அண்டர் கிரவுண்டில் கத்தரை ஆராதிக்கிறாங்க, மலைகள் ஆராதிக்கிறாங்க. ஊழியக்கார சொன்னால், என் பொண்ணை ஒரு சுவிசேஷகர் மிஷனரி கொடுத்துருக்கு. எங்கே ஊழி செய்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் டவுனில் இருந்து
மலைக்கு மேலே 28 கிலோமீட்டர் நடக்கணும். தன் மகளை அப்படியே மிஷினரி கொடுத்துருக்கு. சொல்கிறேன், நாங்கள் கழிந்தாலும் ஒரு 10-25 பேர் போனோம். எல்லோரும் ஒரு 25 அரிசி அவங்கவுங்க தனித்தனியாக வச்சு ட்ரெயினில் வச்சு சுமந்து கொண்டு கொடுத்தோம். கடை ஜாமான் கொண்டு கொடுத்தோம். அவங்கள ஆசையான பொருள் ஒன்று அங்கே கிடைக்காது. எல்லாம் 28 கிலோமீட்டர் கீழே தான் கொண்டு போகணும். காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. சுகத்தை மறந்து, சொகுசு மறந்து, நல்ல சாப்பாடு மறந்து, நல்ல உடுதுணையை மறந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க அங்கே கிடக்கிறாங்க, சாகிறாங்க. எப்படியாவது நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவை கண்டடையணும். அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். கேள்விப்பட்டோன்னு நான் தனியாக வந்திருந்து யோசித்தேன், நான் என்ன ஊழியமாக செய்கிறேன், என்ன நான் என்னையே நினைச்சு துக்கப்பட்டுட்டேன். காரணம் என்ன இப்படி வச்சா தான் எனக்கு தேவை. ஆனால் அவர்கள் அப்படி செய்கிறாங்கன்னு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் யோசிங்க. அடுத்தது காசி. அங்கே எல்லாம் அங்குள்ள அவங்களை போல காவிட்டு சுத்து, அவங்கள போல தாடி வளர்த்திட்டு அவங்க இடையில கலந்ததுன்னு சுவிசேஷம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கங்கா நதியில் கைப்பிரதிகளை அவங்க மொழியில் கண்ணாடி கவருக்குள்ளே வச்சு கவர் பண்ணி அப்படியே மதக்க விட்டு அனுப்பி விடுவாங்க. அந்த பூசாரி வந்து இவங்க ரிஷிகள் தண்ணீரை குளிக்கும்போது அது வந்து ஒத்து பார்ப்பாங்க. அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. சுவிசேஷம் பிறருக்கு அறிவிக்கிறதற்கு உயிரை பணையம் வைக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம குடும்பத்திலேயே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சுவிசேஷம் சொல்லணும். நம்ம நடக்க அப்படி இல்லை, சுபாவம் அப்படி இல்லை. இந்த குணமெல்லாம் தூக்கி வீசிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க ஆண்டவருக்காக. நம்ம சபையில் 10 பேரை சேர்க்க நமக்கு முடியலை. நம்ம பூரா உலக கவலை, உலக ஆசை, அது வேணும் இது வேணும், அது சாப்பிடணும் இது சாப்பிடணும், அதை கொடுக்க இதை கொடுக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும். அந்த எண்ணத்துலேயே நம்முடைய வாழ்க்கை கழிஞ்சு போயிடுது உலகத்திற்காக. ஆனால் உலகத்தெல்லாம் வெறுத்து இயேசுவுக்காக பாடுபடுகிற ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துலையாக்கும் தண்ணி தாகத்தை தண்ணி கிடைக்கல. இந்த கங்கா நதி தீரும் பிணங்களெல்லாம் அழுவி கிடக்கும். காகேந்து சாப்பிட்டு இருக்கும். பிணம் மதந்து வருமா, தாகம் தீர்க்க தண்ணி இல்லை. எங்கேயாவது கீழே போவாங்க. இந்த பிணங்களுடைய கண்ணுக்கு படாத இடத்துல போய் துணியை விரிச்சிட்டு குளிதை எடுத்து அப்படியே குடிப்பாங்களாம். சொல்லுவாங்க, நாத்தமாக இருக்கும், நாக்க நினைக்கணுமே. நம்மளை தேவன் அப்படி வைக்கணும். உப்பு தண்ணி வந்து அவன் நல்ல தண்ணி கிடைக்குது. இவ்வளோ நல்லா தேவன் வச்சிருக்கிறார். வச்சுட்டு சின்ன சின்ன காரியங்களை நம்ம சோர்ந்து போய் கவலைப்பட்டு ஆண்டரை பற்றி யார்கிட்ட கூட சொல்லாமல் சாட்சியாக ஜீவத்தை பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையாக வாழாமல் கண்டபடி சரீரத்தை விலக்கி வைத்து கண்டபடி வாழ்ந்து மனம் போல நடந்து மாயமால கிறிஸ்தவனா வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் ரொம்ப துக்கம், அருவருக்கத்தக்கது. நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். ஆண்டவரே, என்னை பூமியில் பிறக்க வச்சிருந்தான் ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இந்த வாழ்க்கை. இது ஒரு பயணமாய் முடிந்து போகிறது. நான் இதுவரையிலும் உமக்கா நான் எதுவும் செய்யவில்லை ஆண்டவரே. இனியாகிலும் தான் உமக்கா ஏதாவது செய்ய எனக்கு கிருபைதான். வாழ்க்கை குறிப்பிட்ட வயதுகளாக இருந்த இத்தனை வயது ரட்சிக்கப்பட்டு இத்தனை வயது வருஷம் ஆகிறது அல்லவா? இனி எத்தனை வருஷ காலம் இந்த பூமியில் வாழ்வோம், எத்தனை வருஷம் நம்ம என்ன செய்வோம்னு நமக்கு தெரியாது. இனி உள்ள காலமாகிலும் எதாகிலும் தேவனுக்காக செய்வதற்காய் வைருத்தியத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது. என் உலகம் ஆசாபாசம் சிற்றின்பம் பாவ இன்பங்கள் அருவருக்கத்தக்க காரியங்களுக்கு நேராக மனசை விட்டு ஆண்டவருக்கு வாசம் பண்ணுகிற ஆலயமாய் சரீரத்தை ஏன் நீ தீட்டுப்படுத்த வேண்டும்? அவைகளெல்லாம் உன்னை பாதாளத்தை கொண்டு போகும். இயேசுமே வைத்திருக்கிற நேசம், அவர் மேல் வைத்திருக்கிற அன்புதான் உன்னை சுமந்து செல்லும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், இவளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமென்.
கடைந்தாலும் உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன். சிலர் கேட்டு சிலர் கேட்டுக்க மாட்டீங்க. இயேசுவுக்காய் கணவன் மனைவி ஒரு குழந்தை ரோலர் மேலோடு ஏற்றி சாகடிக்கிற அளவில் தன்னை விட்டு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படிங்க தேவனுக்காக எதுவும் செய்யாமல் நம்மளும் தாறுமாறாக கண்டபடி வாழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம விட்டு கொடுத்து வாழ முடியும்? யோசிப்போம். தேவ சம்பந்தம் தாத்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எத்தனை வருஷ காலம் எனக்கு கொடுத்திருப்பான், நான் உண்மை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகிறது, நான் உமக்காக தான் ஒன்றுமே செய்யலப்பா, நான் எனக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை மன்னியுங்கப்பா. இனி ஆகிலும் உமக்காக நான் ஏதாவது செய்ய எனக்கு கிருபைதாங்கப்பா. வாய் வயிறு வாழ்க்கை உலகம் என்று தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் உமக்காக தான் ஒன்றுமே செய்யலப்பா, என்னை மன்னிச்சிருங்க. எல்லாரும் முழங்கள் பண்ணிக்கணும், ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். உலகத்திற்காக என் இருதயத்தையும் விட்டு கொடுத்துறேன். உலகத்தில் சில காரியங்களுக்காக சோர்ந்து போயிருந்தாப்பா. எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனையே கொடுக்குறாங்கடா. எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், அவன் நீ காலங்களோடு ஓடும் போது உன்னை இழைக்க பண்ணால், ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி நீ ஓடுவா என்று கர்த்தர் கேட்கிறார். எத்தனையோ காரியங்கள் ஒப்புக்கொடு. எல்லாரும் ஒப்புக்கொடுப்போம். நீ உன் விருப்பம் நடக்கணும், உன் ஆசை நடக்கணும், உன் எதிர்பார்ப்பு நடக்கணும் நினைத்து நடக்காதனா நீ சோர்ந்து போகிறாய். ஆண்டு கேட்கிற மகனே மகளே, என்னுடைய திட்டத்தை நீ நிறைவேற்று. எனக்காக அல்லவா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நீ கேட்கிறாய், உன் நலனுக்காய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மகனே. ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உன்னை இதற்காகவே தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் பாவத்தில் அக்கிரமத்தில் அணிந்து கொண்டிருக்கும் போது உன்னை தேடி வந்து நான் கரம் பிடித்தேன். எனக்காக அல்லவா உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். எனக்காக சாட்சியாய் வாழ, எனக்காக கனி கொடுக்க, எனக்கு வைராக்கியமாக நிற்க அல்லவா என்று தெரிந்து கொண்டேன். உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இருக்கிறேன் சொன்னாரே, அந்த இடத்திற்காக ஆயத்தப்படுத்து. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன், விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன், என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். உன் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, அங்க உள்ளங்கையிலே என்னை காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே, உங்க உள்ளங்கையிலே என்னை நடத்தி செல்ல காத்துக்கொள்ளும் தெய்வமே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே ஐயா, எல்லாம் நன்மைக்கு தானே. உங்க உள்ளங்கையிலே என்னை
நடத்தி செல்ல காத்துக்கொள் அன்பின் தெய்வமே, உங்க உள்ள கையிலே என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள் அன்பின் தெய்வமே. உன் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உன் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உங்க உள்ள கையிலே என்னை மறைந்து கொண்டீரே, நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ள கையிலே என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே நல்லவரே அழைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அழைக்கலமே எங்கள் ஆதரவே. ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு திரும்பி பார்ப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஒரு சமத்து வந்த நேரத்தில் இது மட்டுமாய் எங்களை பாதுகாத்து ஒரு நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டம் நிறைந்த உலக வாழ்க்கை கர்த்தாவே எங்களை தாங்கி வருகிறேன். ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கஷ்டங்கள் தான் பெரிதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உமக்காக ஜீவனையே கொடுக்க, உமக்காக பாடுபட எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ மலைகளிலும் குண்டுகளிலும் இருந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் காரியத்திற்காய், எங்கள் நலனுக்காய் கவலைப்படுகிறோம். இதாலும் அதை உணர்ந்து தெய்வ சித்தம் செய்ய, கர்த்தர் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற தெய்வ திட்டத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறது தருவீராக. வாழ்க்கைக்கு எதிராக, தனி நபர்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா போராட்டங்களை கடிந்து கொள்வீராக. அந்த உலகத்தின் ஆசிரியத்தை பெரிய காற்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.